எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவர் மீது இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உள்ளது. இன்றைய தியான வகுப்பை நாம் தொடங்குவோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டீச்சிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம தியானத்தை தொடங்கிடலாம். நாம் அனைவரும் கண்களை மூடி தியானத்தினுடைய முதல் படிகளை அடைந்து கொள்வோம். கண்களை மூடி இருத்தல், புற சூழலிலிருந்து அக சூழலுக்கு உணர்வோடு புரிதலோடு திரும்பி இருத்தல், கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம், உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனத்தை கொள்ளுங்கள். தியானத்தின் 3 படிகளை சரியான உணர்வோடும் புரிதலோடும் தொடங்கி சில நிமிடங்கள் நிலைத்திருங்கள். தியானத்தை தொடங்குவதன் முதல் 3 படிநிலைகளில் புரிதலுடனும் உணர்வுடனும் நீங்கள் இருக்க வேண்டும். உடலில் அதிஷ்டானா நிறுவப்பட்டிருப்பதை உணர வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருப்பதை உணர வேண்டும். கண்களை மூடி அகசூழலில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பதன் மீது நீங்கள் திருப்தியும் விருப்பமும் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். தியானத்தின் முதல் நிலையில் சில நிமிடங்கள் தொடர்ந்து நிலைத்திருங்கள்.
தியானத்தில் தொடர்ந்திருங்கள். இப்ப நாம தியானத்தினுடைய அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கின்றோம். மறைவானவற்றை தியானித்தலை நாம் கடந்த வகுப்புகளில் அறிந்திருக்கின்றோம். இந்த உயர்நிலை தியான பயிற்சி முறைகளை ஆரம்பத்தில் நாம் ஒரு வழிகாட்டல் தியானமாக, கைடட் மெடிடேஷனா தான் பண்ண முடியும். அந்த அனுபவங்கள் இப்போதுதான் நமக்கு தொடங்குகின்றன. இதை கவனித்துக் கொள்ளலாம். மறைவானவற்றை கவனித்தல். உங்கள் கண் முன்னால் தண்ணீர் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தாகத்தை அந்த தண்ணீர் தணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தண்ணீரின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு டம்ளர்ல தண்ணீர் இருக்கு, அல்லது ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணீர் இருக்கு, ஒரு சொம்புல தண்ணீர் இருக்கு. எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அல்லது உண்மையிலேயே கூட உங்க டேபிள்லயோ முன்னாடியோ இருக்கக்கூடிய தண்ணி, உங்க வீட்லயோ உங்க ஆஃபீஸ்லயோ இருக்கக்கூடிய அந்த கேன்லயோ, ஆர்ஓ யூனிட்லயோ, பானையிலயோ தண்ணி இருக்கும் தானே நீங்க இருக்கிற இடத்துல. அந்த தண்ணீரின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அந்த தண்ணியுடைய அந்த வடிவத்தை நீங்க கவனத்துல கொண்டு வாங்க. இப்போது அந்த தண்ணீரின் மறைபொருளாக இருக்கக்கூடிய குளிர்ச்சி சக்தியின் மீது உங்களுடைய இயல்பான கவனம் செலுத்தப்பட வேண்டும். அந்த தண்ணி கண்ணுக்கு தெரியுது. ஆனா அதனுடைய கருவாக இருக்கக்கூடிய அதனுடைய குளிர்ச்சி சக்தி உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது மறைவானது. அந்த குளிர்ச்சி சக்தி உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த குளிர்ச்சி சக்தி தான் உங்களுடைய தாகத்தை தணிக்க வல்லது. தண்ணீரின் மதிப்பு அந்த குளிர்ச்சி சக்திக்காகத்தான். அந்த குளிர்ச்சி சக்தி என்ற தண்ணீரின் மறைபொருளின் மீது உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். குளிர்ச்சி சக்தி மறைவானது. ஒரு தண்ணீரை கவனிப்பது போல, அதாவது தண்ணீரின் வடிவத்தை கவனிப்பது போல அது லேசானதாக இருக்காது. மறைவானவற்றை கவனித்தல் என்பது. ஆனால் அது இருக்கிறது. அது இருக்கிறது என்பதற்கு உங்கள் தாகம் தணிவதே சாட்சி. பலமுறை உங்கள் அனுபவமாக இருந்திருக்கிறது. அந்த மறைபொருளை உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் உணர முடியும். தண்ணீரின் குளிர்ச்சி சக்தியின் மீது உங்கள் கவனம் நிலை பெற்றிருக்கட்டும். கவனச்சிதறல்கள் இருக்கும். ஆனாலும் மறைவானவற்றின் மீது நம்முடைய கவனத்தை நிலைப்படுத்தி இருக்க பழக வேண்டும். தண்ணீரின் குளிர்ச்சி சக்தி என்ற மறைபொருளின் மீது உங்கள் கவனம் இயல்பான தன்மையில் நிலை பெற்றிருக்கட்டும். இப்போது அடுத்த நிலை, என்னுடைய சொற்களை நீங்கள் செவியேற்றுக் கொள்ளுங்கள். முதல் முறையாக இது போன்ற பயிற்சிகளை செய்வது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கவனத்தை குவிக்க முடிந்தால், உணர்வோடு அதனை
செய்ய முடிந்தால் இந்த பயிற்சிகளில் நாம் முழுமையாக ஈடுபட முடியும். இப்போது உங்களுடைய தந்தையின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். உங்களுடைய ஃபாதர், அப்பா, அவரின் உருவத்தின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உங்க அப்பாவுடைய முகம், அவருடைய உருவ அமைப்பு, இதன் மீது மட்டும் உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். வேறு எந்த கவனமும் எங்கேயும் போக வேண்டாம். உங்கள் அப்பாவினுடைய முகம், அவருடைய உருவம், இதை மட்டும் நீங்கள் உங்கள் கவனத்தில் நிலைப்படுத்தியிருங்கள். இப்போது உங்கள் தந்தையினுடைய உருவத்திலிருந்து நாம் அவருடைய மறைபொருளை நோக்கி நகர இருக்கின்றோம். நம்முடைய கவனத்தை நகர்த்த இருக்கின்றோம். உங்கள் தந்தையின் உருவத்தை நீங்கள் மறந்துவிடுங்கள். அவரின் மனதின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். உங்கள் தந்தையின் மனதின் மீது உங்களுடைய கவனம். ஒரு மனிதனுடைய, அதாவது இன்னொரு மனிதனுடைய மனதின் மீது நாம் கவனம் செலுத்தும்போது அவர் மனதின் முழுமையை நாம் அறிய முடியாது. ஆனால் அவர் மனதில் இருக்கக்கூடிய உங்கள் சார்ந்த பதிவுகளின் மீது நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த முடியும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. மறைபொருளின் மீது கவனத்தை செலுத்தும் போது அந்த மறைபொருள் மூலம் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் நமக்கு உதவ முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, செவியேற்றுக் கொள்ளுங்கள். மறைபொருளின் மீது நாம் கவனத்தை செலுத்தும் போது அந்த மறைபொருளால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் என்பது நினைவு கூறப்பட வேண்டும். அந்த அனுபவத்தை கொண்டுதான் அந்த மறைபொருளின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் தியானிக்க முடியும். உதாரணத்துக்கு, தண்ணி குடிச்சா தாகம் அடங்குது அப்படின்றது உங்க அனுபவம். அந்த தாகத்தை தணிச்சது தண்ணீரினுடைய குளிர்ச்சி சக்தி. அந்த அனுபவம் தான் தண்ணீரின் குளிர்ச்சி சக்தி என்ற அந்த மறைபொருளின் மீது கவனத்தை செலுத்தி தியானிப்பதற்கு உங்களுக்கு உதவியது. அதை போல உங்கள் தந்தையினுடைய உருவத்தை கழித்துவிட்டு, உருவத்தை மறந்துவிட்டு, அவருடைய மனதில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அவருடைய மனம் உங்களுடைய மனதில் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கும் தானே, அந்த அனுபவத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்த்துவிட்டு அதன் பின்னர் தான் அவருடைய மறைபொருளின் மீது, அவருடைய மனதின் மீது நம்முடைய கவனத்தை, அவரின் மனதின் ஒரு பகுதியின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தும். இப்போ உங்க அப்பா உங்க மேல எந்த அளவுக்கு பிணைப்போடு இருந்தார், அவரின் மனதில் உங்களுக்கான இடம் எப்படியாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதன் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நீங்க நினைச்சு பார்க்கலாம். உங்க அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கலாம், ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்திருக்கலாம், உங்களுடைய கல்விக்கான கட்டணத்தை செலுத்தும் போது அவர் தன்னுடைய உழைப்பின் பலனாக கிடைத்த அந்த கட்டணத்தை உங்களுக்காக செலவு செய்திருப்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் உங்க கூட ஒரு பாசமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அவர் கூட நீங்க பயணங்கள் பண்ணியிருப்பீங்க. அவருடைய மனதுல உங்களுக்கான ஸ்பேஸ் இருந்தது தானே. அதுக்கு நிறைய அனுபவங்கள் உங்க மனசுல இருக்குதானே. அதுல ஏதாவது சில அனுபவங்களை நீங்க நினைச்சு பாருங்க. உங்கள் தந்தையுடன் நீங்கள் பழகிய, இருந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை தன்மையில் ஏதேனும் ஒரு சில நிகழ்வுகளை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவருடைய மனம்தான் அதை செய்தது. அதன் மீது உங்களுடைய கவனம்.
அவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து பொருள் ஈட்டியிருக்கலாம். அந்த பொருளை அவருடைய மகனாகிய உங்களுக்கு ஒரு நன்மையை செய்து தர வேண்டும். அல்லது என்னுடைய மகனுக்கு பிடிச்ச ஒரு வாகனத்த நான் வாங்கி தரணும் அப்படின்னு அவர் மனசுல நெனச்சிருப்பார்ல. அந்த நினைவின் மீது உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இது ரொம்ப நுட்பமான சிந்தனை. சரியான புரிதலோடு கவனம் செலுத்தப்படும். இப்போ நான் இருக்கேன். என்னோட பையன் இருக்கான். என்னோட பையனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நான் ஏர்ன் பண்ண மணியிலிருந்து என் பையனுக்கு நானு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன் இல்லையா? அந்த நினைவு என்னுடைய மனதில் இருக்கிறது. அந்த எண்ணம். அதே போன்ற எண்ணம் உங்கள் தந்தையாருக்கு உங்கள் சார்ந்து இருக்கும் தானே! அந்த மனதின் மீது, அந்த எண்ணத்தின் மீது கவனம் செலுத்துங்க. அந்த எண்ணம் சார்ந்த உங்களுக்கான அனுபவம் என்னன்னா, அந்த பொருள நீங்க வாங்கியிருப்பீங்க இல்லையா? உங்கள் தந்தையாரின் மனதில் ஏற்பட்ட உங்கள் சார்ந்த ஒரு எண்ணம், உணர்வு, அக்கறை, அன்பு அவருடைய செயல்பாடுகளின் மூலம் வெளிப்பட்டு அதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் தானே! அதனால் நிச்சயமாக உங்கள் தந்தையாருடைய அந்த மனதை, அந்த எண்ணத்தை, அந்த மறைபொருளை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். அதன் மீது கவனம் செலுத்த முடியும். அந்த கவனத்தை இப்போது மேற்கொள்ளுங்கள். உங்கள் தந்தையின் மனதின் மீது, உங்கள் தந்தையின் மனதில் இருக்கக்கூடிய உங்கள் சார்ந்த எண்ணங்கள் மீது, உணர்வுகள் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் தந்தை என்பவர் அவருடைய உடல் அல்ல. அவருடைய மனதில் இருந்த உங்கள் மீதான ஒரு பிணைப்பு உணர்வுதான் உங்கள் தந்தை. உங்கள் தந்தைக்கு உருவம் கொடுக்காதீர்கள். உங்கள் தந்தை என்ற அவரின் மனதில் இருந்த உங்கள் சார்ந்த உணர்வுதான் உங்கள் தந்தை. அந்த உணர்வு வேறு யாருக்கும் வந்திருக்காது. உங்கள் தந்தை உங்கள் மீது செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பை மிஞ்சக்கூடிய வகையில் யாரும் செலுத்தி இருக்க முடியாது. அப்போ உங்களுடைய தந்தைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, உங்கள் தந்தையின் மனதில் இருக்கக்கூடிய உங்கள் சார்ந்த உணர்வுகள். அதான் உங்க தந்தை. அது ஒரு மறைபொருள். உங்கள் தந்தையின் மனதிலிருந்து உங்கள் சார்ந்த நினைவுகள் அனைத்தையும் அழித்துவிட்டால், அவர் உங்கள் தந்தை அல்ல. நீங்க அவர தந்தையா பார்க்கலாம். ஆனா, அவருடைய மனசுல உங்களுக்கு இடம் இல்ல. அப்போ நம்முடைய தந்தை, தாய் இவர்களெல்லாம், சகோதரர்கள் இவர்களெல்லாம் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்மை பற்றிய உணர்வும், எண்ணங்களும் தான். இது மறைவானது. இந்த விழிப்புணர்வும், தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ அப்படியே உங்களுடைய குழந்தைகளின் மீது இந்த மறைபொருள் தியானத்தை நீங்கள் செய்ய குழந்தைகள் இருப்பவர்கள், அவர்களின் குழந்தையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். திருமணமாகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், உங்களுக்கு நெருக்கமான ஒரு இளவல் மீது, அதாவது உங்களுக்கு இளையவர் மீது கவனம் செலுத்துங்கள். சகோதரராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். இப்போ உங்களுடைய பையன் அல்லது பொண்ணு வாட்டெவர். அவரு
உங்க பையன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தன்மை மறைவானதாக இருக்கு. உங்கள் மனதில் இருக்கிறது. அந்த பிணைப்பு உங்கள் மனதில் இருக்கு. அவருக்கு வேறு உடல், உங்களுக்கு வேறு உடல். உங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிணைப்பு, உங்கள் மகனுக்கான பிணைப்பு உங்கள் மனதிலிருந்து வெளிப்படுகிறது. அது மறைவானதாக இருக்கு. உங்கள் மகனின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும், அக்கறையும், நேசமும் மறைவானதாக இருக்கிறது. அதன் மீது உங்கள் கவனம் இப்போது செலுத்தப்பட வேண்டும். என் மகனை நான் நேசிக்கின்றேன். அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவன் நல்ல வாழ்வாதாரத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவன் நல்ல ஒழுக்க நெறிகளோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவன் நான் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும், அக்கறையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது எல்லாமே என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள். இந்த மறைவான விஷயங்கள் தான் உங்களுடைய மகன், மகள். அவங்க உருவம் அப்படிங்கிறது 2வது. இது எல்லாத்தையும் அவங்க எதுல ரிசீவ் பண்றாங்க? அவங்க மனசுல ரிசீவ் பண்றாங்க. அவங்க மனசுல தான் உங்களுடைய அன்பை, அக்கறையை அவர்கள் உணர்கிறார்கள். அப்போ உங்கள் மகன் என்பது ஒரு மனம், மறைவான தன்மை. உங்கள் மகனுக்கு தந்தையாகிய நீங்களும் உங்கள் தந்தை தன்மையை அல்லது தாய் தன்மையை உங்கள் மனம் என்ற மறைவான தன்மையிலிருந்து தான் வெளிப்படுத்துகிறீர்கள். இந்த மறைபொருள்களின் மீது நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். உங்கள் மனதில் உங்கள் மகனின் அல்லது மகளின் மீது இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு சார்ந்த உணர்வுகளின் மீது கவனம் செலுத்துங்க. அது மறைவானதாக இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக்கு. அதிட்டானால இருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது இயல்பான கவனம் செலுத்திக் கொண்டு ஒரு 2, 3 நிமிடங்கள் ரிலாக்ஸ்டா கண் மூடி உட்கார்ந்து அதிட்டானாவை தளர்த்திக் கொள்ளலாம். எந்த கவனமும் வேண்டாம். கண் மூடி இருக்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் செலுத்தலாம், செலுத்தாமலும் இருக்கலாம். தளர்வு நிலையில் முற்றிலுமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த தளர்வு நிலையில் தொடர்ந்து அடுத்த தியான செயல்முறைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். முழுமையாக தளர்வடைந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அடுத்த தியான நிலையை நாம் மேற்கொள்ள முடியும்.
இப்போது அதிட்டானாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதிட்டானாவில் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். மூச்சோட்டத்தின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் கொள்ளுங்கள். அல்லது வெறுமனே கவனம் செலுத்துவதும் கூட போதுமானது. மறைபொருள்களை தியானித்தலின் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது நமக்கு பரிச்சயமான வார்த்தை. நோய் தீர்க்கும் இரவு பிரார்த்தனையில் நாம் பார்த்த வார்த்தை. எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்து செலுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த மகா சக்தியை இப்போது நான் நினைவு கூறுகின்றேன். மீண்டும் அந்த வார்த்தை. எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்து செலுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த மகா சக்தியை இப்போது நான் நினைவு கூறுகின்றேன். இது வார்த்தை. இந்த வார்த்தையின் மறைபொருள்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் வார்த்தை எந்த சக்தி. எந்த சக்தி, அதாவது இந்த வார்த்தையின் பின்னாடி இருக்கக்கூடிய மறைபொருள் ஒரு மறைவினும் 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 மறைவான ஒரு தன்மையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த சக்தி. எந்த சக்தி என்று நாம் குறிப்பிடுவது ஒரு சக்தியை. அந்த சக்திக்கு நாம் எந்த பெயரும் இப்போது வைக்கவில்லை. அதை சக்தி என்றே நாம் உணர்கின்றோம். எந்த சக்தி. ஒரு சக்தி இருக்குது. அதாவது எந்த சக்தி இதெல்லாம் செஞ்சதோ அந்த சக்திய அப்படின்னு நீங்க குறிக்கிறீங்க. அது எப்படியான சக்தி? அகில உலகங்களை எல்லாம். இது இரண்டாவது வார்த்தை. உலகம் என்பது பூமி, பந்து, இது நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறது. அகிலங்கள் என்பது பூமியை கடந்த எல்லையில்லாத ஒரு தன்மை. அகிலங்கள் உலகங்கள். அப்போ அகிலம் என்ற வார்த்தையின் பின்னால் இருக்கக்கூடிய மறைபொருளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதை நீங்கள் நாம் அறிவில் அறியக்கூடியவர்கள் அல்ல. அகிலங்கள் என்பது எல்லை இல்லாதது. அது எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது என்பதை நாம் அறிபவர்கள் இல்லை. அது தோற்றமானதாக இருந்தாலும் சரி, மறைவானதாக இருந்தாலும் சரி, அதை நாம் அறிபவர்கள் இல்லை. அது நம்முடைய அறிவிற்கு எட்டாத எல்லைகள் வரை விரிந்திருக்கிறது. அது அகிலங்கள் என்று நம்மால் அழைக்கப்படுகிறது. கேலக்சி. அடுத்து உலகம். உலகம் என்பது நம்முடைய அனுபவத்தில் அறிவின் தன்மையில் அடங்கக்கூடியது. உலகம் என்றால் என்ன, அதில் இருக்கக்கூடிய தோற்றமான தன்மைகள் என்ன, மறைவான தன்மைகள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ அகில உலகங்களை எல்லாம், அகில உலகங்களை எல்லாம் என்ற வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது அதன் பின்னால் இருக்கக்கூடிய மறைபொருளை உணர வேண்டும். அடுத்த வார்த்தை படைத்து. இந்த அகில உலகங்களை எல்லாம் படைத்து. அப்ப படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அகிலங்களும் உலகங்களும் இல்லாமல் இருந்தனவை. அந்த நிலை குறித்த கவனம். அகிலங்களும் உலகங்களும் படைக்கப்பட்டது. அகிலங்களும் உலகங்களும் படைக்கப்படுவதற்கு முன்னால் என்ன இருந்தது? அந்த படைத்த சக்தி இருந்தது. இதை நாம் உணர வேண்டும். இப்போ உங்க பையன் இருக்கிறான். உங்க பையன் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி
உங்க பையனுக்கு பேர் வைக்கல, பிறக்கல, அவன் உருவத்தை பத்தி உங்களுக்கு அவன் அப்படி ஒருத்தன் பிறப்பான்னே உங்களுக்கு தெரியல. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஏதோ ஒண்ணு இருந்ததுல்ல. அந்த மாதிரி அகில உலகங்களை எல்லாம் படைத்து என்ற வார்த்தையை நாம் படிக்கும்போது, செவியுறும்போது, இந்த அகில உலகங்கள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால் என்ன இருந்தது? அந்த படைத்த சக்தி இருந்தது. அந்த சக்தியைத்தான் நாம் எந்த சக்தி என்று அழைத்தோம். எப்போதும் இருந்தது அந்த சக்தி. அகில உலகங்களை எல்லாம் படைத்து, பராமரித்து, பராமரித்து என்ற வார்த்தையினுடைய மறைபொருள், அகில உலகங்களை எல்லாம் படைத்த அந்த சக்திக்கு இவைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற ஞானம் நிச்சயமாக இருக்கும். இவைகளை எப்போது படைக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், எப்போது அழிக்க வேண்டும், இவைகளை எப்படி நாம் நடத்த வேண்டும், இவைகளுக்கு எப்படி நாம் வழிகாட்ட வேண்டும் என்ற ஞானம் அந்த சக்திக்கு இருக்கிறது. எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து, பராமரித்து, பாதுகாத்து அல்லது செலுத்திக் கொண்டு வருகிறதோ, இப்போ இந்த படைப்புகள், அகிலங்களும் உலகங்களும் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைவினும் 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 இருக்கக்கூடிய மறைபொருள் அந்த சக்தி. அந்த சக்தியைத்தான் நாம் எந்த சக்தி என்று குறிப்பிட்டோம். அந்த சக்தியை நான் இப்போது நினைவு கூறுகின்றேன். எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்ததோ அந்த சக்தியை என்னுடைய மனம் என்ற மறைபொருளில் நான் நினைவு கூறுகின்றேன். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மறைபொருளை பற்றிய அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த மறைபொருளை நீங்கள் உணர முடியும். அப்போ நீங்களே அனுபவம், நீங்களே சாட்சி, நீங்களே படைக்கப்பட்டவர், நீங்களே பராமரித்து கொண்டு வரப்படுபவர், நீங்கள் பாதுகாக்கப்படுபவர், அந்த சக்தி தான் அத்தனையும் செய்கிறது என்கிற போது அந்த சக்தியை உங்களால் உணர முடியும். அது எவ்வளவு மறைவானதாக இருந்தாலும் சரி, அந்த சக்தியை நீங்கள் உணர முடியும். எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து, பராமரித்து, பாதுகாத்து வருகின்றதோ அந்த மகா சக்தியை, பெரிய சக்தி, அதுதான் முன்னாடி இருந்தது. படைப்புகளுக்கெல்லாம் முன்னாடி இருந்தது அதுதான். அதை நான் இப்போது நினைவு கூர்கின்றேன். என்னுடைய மனதில் அது குறித்த எண்ணத்தை நான் கொண்டிருக்கின்றேன். அது மறைவானது. அனைத்தும் மறைவானது. இப்போ உங்க மனம் என்ற அந்த மறைவான தன்மையில் அந்த மகா சக்தி நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் மகத்துவமிக்க ஒரு தன்மையில் உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். படைத்தலுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் என்ற அந்த மறைவான தன்மையை உங்களுடைய மறைவான தன்மையில் இப்போது நீங்கள் இருத்தி இருக்கிறீர்கள். இப்போது உங்கள் மனம் பாக்கியம் மிக்கதாக அமைந்திருக்கிறது. அதற்கு உங்கள் உணர்வுகளே சாட்சி. இப்போது உங்கள் உணர்வுகளே அவைகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன. அந்த மகா சக்தியை நான் இறைவன் என்று உணர்கின்றேன், அழைக்கின்றேன். என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மகா சக்திக்கு வைக்கக்கூடிய பெயர் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விடக்கூடாது. எந்த ஒரு உருவத்தையும் உங்கள் மனதிற்கு நினைவுபடுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் அந்த சக்தி எப்படிப்பட்டதாக இருந்தது? அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதியாக இருந்தது. அந்த சக்திக்கு நீங்கள் உருவம் அளிக்கும் போதோ, பெயர் அளிக்கும் போதோ, அதனுடைய கண்ணியத்தை குறைத்து விடாத தன்மையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ எத்தனையோ பேர் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடவுளுடைய பெயர் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கடவுளுடைய பெயருக்கு ஒரு உருவம் என்பது நம்முடைய மனதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையா என்றால், அது உண்மையாக இருக்கலாம், உண்மை அல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் சரியானதா என்றால், அது முற்றிலும் சரியானது அல்ல. ஏனென்றால் அந்த சக்தி எப்படியாக இருந்தது? மறைவாக இருந்தது. அதை எந்த உருவத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும்
என்ற ஞானம் நமக்கு இல்லை. எனவே அந்த சக்தியை மறைவான தன்மையிலேயே வைத்திருப்பது அந்த சக்தியை கண்ணியப்படுத்துவதாகும். மகா சக்தி, ஆதி, பரம்பொருள், இன்னும் என்னென்ன பெயர், எந்த பெயர் அந்த சக்திக்கு நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய உருவத்தை எதையும் கற்பிக்கவில்லையோ அந்த பெயரை வைத்து நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய விருப்பம். இறைவன் என்று நாம் அழைக்கின்றோம். இறைவன் என்று அழைக்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு ஏதேனும் ஒரு உருவத்தை நினைவுபடுத்துகிறதா? இல்லை. எனவே இறைவன் என்ற பெயரை இப்போது நாம் வைத்துக் கொள்ளுகின்றோம். அந்த பெயரும் முற்றிலும் சரியானது அல்ல. ஆனால் நம்முடைய அறிவுக்குட்பட்டு இந்த இறைவன் என்ற பெயர் அந்த மகா சக்தியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதா நம்ம உணர்வுக்கு இருக்குது. எனவே இந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறைபொருளை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றதோ அந்த மகா சக்தியை இப்போது நான் என்னுடைய மனதில் நினைவு கூறுகின்றேன். அந்த மகா சக்தியை நான் இறைவன் என்று அழைத்துக் கொள்கின்றேன். இந்த இறைவன் என்ற பெயர் கூட அதற்கு முற்றிலும் சரியான பெயர் அல்ல. அது ஒரு மகா சக்தி. மறைவினும் உயர்ந்திருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய ஒரு மகா சக்தி. படைப்புகளுக்கெல்லாம் முன்னால் இருந்த சக்தி, படைப்புகளுக்கு பின்னாலும் அது இருக்கும். இதை நான் உணர்கின்றேன். இது இப்படித்தான் இருக்கிறது. இந்த உணர்வுக்கு பெயர்தான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது மறைவானவற்றை உணர்வது. இருக்கிறது, ஆனால் அது உருவமானதாக இல்லை, மறைவானதாக இருக்கிறது, ஆனால் இருக்கிறது என்ற அந்த உறுதியான உணர்விற்கு பெயர்தான் நம்பிக்கை. மறைபொருளின் மீது நம்முடைய கவனம் முழுமையாக இந்த தியான நேரத்தில் செலுத்தப்பட்டதாக இருக்கிறது. இப்போது நாம் நம்முடைய தியானத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். தளர்வான தன்மையில் உடலை ஆக்கிக் கொண்டு மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து இன்னைக்கு நாம பயிற்சி செய்தது இறைவழி தியானத்தினுடைய விபஷனா தியான முறையினுடைய ஒரு உயர்வான வழிமுறைகள், ஆன்மீக வழிமுறைகள். மறைவானவற்றின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவது, இறைவன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவது, இறைவனை மறைவான தன்மையிலேயே பார்ப்பது. நம்ம அப்பாவையே மறைவான தன்மையில தானே பார்க்கிறோம். நம்ம அப்பான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம அப்பாவுடைய மனசைதான். நம்ம அப்பா மகன்னு நினைச்சிட்டு இருக்குது நம்முடைய மனசு தான். நம்ம மனசுல நம்ம அப்பாவை பத்தின மரியாதையும் அன்பும் இல்லை அப்படின்னா அவருக்கு நமக்கு மகனே கிடையாது இல்ல. அவருக்கு நம்ம மகனே கிடையாது இல்ல. உங்க மனசுல உங்க அப்பாவை பத்தி ஒரு வெறுப்பு இருக்கு, அவரை பார்க்கவே விரும்பல, அவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் உங்க மனசுல அப்பாவே இல்லையே. அப்போ அப்பா மகன், அம்மா மகன், இந்த மாதிரி உறவுகள் எல்லாமே மறைவானதுதான், மனதில் இருப்பதுதான். அப்போ நாம இறைவனையும் மறைவான தன்மையில் தான் பார்க்க வேண்டும். அனைத்தையும் மறைவான தன்மையில் தான் பார்க்க வேண்டும். மறைவான தன்மைகளை முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய வாழ்வுதான் மனித வாழ்வு. மனிதனுக்கு மட்டும்தான் மறைவான தன்மைகளின் மீது கவனம் செலுத்தி அவைகளை உணர்வாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மற்ற உயிர்களுக்கு இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நீங்க நம்ம உறவுகள் எல்லாத்தையுமே அவங்க மனசா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர்களுடைய தவறுகளை பொறுத்து கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய, அவர்களை மன்னிக்கக்கூடிய, அவர்கள் மீது பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துவிடும். ஏன்னா மனசு எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியும். ஒரு உணர்ச்சினா என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க பதிவுகளுடைய தூண்டல்கள் அப்படி பண்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை நம்ம எப்படி பார்ப்போம்? அவங்க தெரியாம பண்றாங்க. அவங்க தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா? அவங்க தப்பு பண்றாங்கன்றது. இப்ப அவங்கள நீங்க சாபமிடுவீர்களா?
அல்லது பொறுமையை மேற்கொள்வீர்கள்? அவர்களை திட்டுவீர்களா அல்லது விலகிச் செல்வீர்களா? விலகிச் செல்வோம். அவர்களை சபிக்க மாட்டோம். அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை நம்மிலிருந்து வெளிப்படுத்துவோம். அவர்கள் மீது நம் மனதில் எந்த வெறுப்பும் இருக்காது. மாறாக அன்பு மிளிரும். மறைவான தன்மைகளின் மீது கவனம் செலுத்துவது என்பது ஒரு மகத்துவமான மனித வாழ்வியலுடைய வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். விபஷனா தியான முறை இதைத்தான் வலியுறுத்துகிறது. கௌதம சித்தார்த்தர் இந்த நிலையைத்தான் உணர்ந்தார். இந்த நிலையை அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லார் மேலேயுமே அன்பு செலுத்த ஆரம்பிச்சார். எல்லார் மேலேயுமே அன்பு செலுத்த ஆரம்பிச்ச போது இந்த பிரபஞ்சமே அவருக்கு சொந்தமாகி விட்டது. அவரு தன்னுடைய அரசாட்சியை துறந்து துறவறம் பூண்டு வெளியே வரும்போது உலகம் என்ன சொன்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, இப்படி ஆண்டி ஆயிட்டீங்களே. அவர் என்னத்தை அச்சீவ் பண்ணாரு? அவருடைய அந்த குறுகிய எல்லையை கடந்து பிரபஞ்சம் என்ற எல்லையை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். மறைவான பொருளின் மீது நாம் கவனம் செலுத்த தொடங்கும் போது அங்குதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக மாறுகிறது. உருவங்கள், தோற்றங்கள், சடங்குகள் என்ற இந்த தன்மைகளிலிருந்து விலகும் போதுதான் ஆன்மீகம் தொடங்குகிறது. உருவங்களும் சடங்குகளும் ஆரம்ப நிலையில் நம்முடைய ஆன்மீக வாழ்வை தொடங்கி வைக்கலாம். ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் விலகி மறைபொருளை நோக்கி உயர்வதுதான் ஆன்மீகத்தினுடைய பயணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சத்தியமான ஆன்மீகம் என்பது இறைவன் புறத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு நினைவூட்டப்பட்டிருக்கின்றது. என்றென்றும் இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a good day.